சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் உங்க கூட வந்து தேடுவோம்ல. கிழிச்சிய நல்லா அப்படியே தேடி அப்படியே கிழிச்சுட்டியா? எங்கட பிள்ளைய காணணும் நாங்க பதறிக்கு இருக்கோம். ஒரு செருப்பு கிடக்கு போனு கிடக்குன்னு கதறான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கு போனை போட்டு பிள்ளைய தேடுவீங்களா? புள்ள கிடைச்சிருமா? உங்களால அப்படிதான் செய்ய முடியும். நீங்களே ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட உங்க அண்ணன் விட மாட்டாரு. நல்லா இருங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா. ரொம்ப பேசாதிரி. உனக்கு தெரியுமாடி, இங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் அவளை பத்தி நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். யாரு தெரிஞ்சவங்க? யாரு தெரிஞ்சவங்க? சொல்லு, பேர சொல்லு. ராமசாமி, அந்த இன்னொருத்தன் கிருஷ்ணசாமி, அவன் தானே? ஏயா அவன் பழி வாங்கணுங்கிறதுக்காக இருக்கிறத சொல்லாம என்னென்னவோ சொல்லிக்கிருக்காயா. எங்களுக்கு தெரியுது, அதை கேட்டுக்கிட்டு நீங்க வீட்டுல உட்காந்துக்கிறீங்களா? ரேணுகா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. உங்களுக்கு இருக்கிற அக்கறை எங்களுக்கும் இருக்கு. எல்லாம் தெரியா, தெரியும் சாமி. எல்லாம் தெரிஞ்சதுதான் பிரச்சனை. வேதனையா இருக்கு, வெறுப்பா இருக்கு, கடுப்பேத்தாதீங்க. ஏய், நீ எப்பவுமே என்ன தப்பா தாண்டி யோசிக்கிற. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லடி, உனக்கு தான் விளங்க மாட்டேங்குது. ஏய், நாங்களும் புள்ளி தேடிக்கு தாண்டி இருக்கோம். நல்லா தேடுங்க, வீட்டுக்குள்ளார பூட்டிக்கிறங்க. வேக்காம விறுவிறுக்காம 4 பட்டனை மட்டும் தட்டி புள்ளைய தேடுங்க. புள்ள வீட்டுக்கு வந்துரும். பொம்பளைன்னா பழவீனம், பொம்பளைன்னா அடுப்படியிலே கிடக்கும். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி மண்டையில குட்டி குட்டி வீட்டுக்குள்ள வச்சியலே. இப்ப எல்லாம் போச்சா? உடஞ்சிருச்சா? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, நாங்க வீட்டுக்கு வெளியே கிடக்குறோம். தேடிக்கு இருக்கோம் புள்ளைய. போலீஸ்கார பொடத்த அடையாளம் கட்டு சொல்றோம். நாங்களா எதையும் உடைக்கல சாமி. சூழ்நிலை, எங்க தயக்கம் பழவீனம் எல்லாத்தையும் உடைச்சிருச்சு. எங்க புள்ளைய நாங்க தான் தேடணுங்கிற வேகத்தை எங்களுக்கு கொடுத்துருச்சு. நல்லா இருப்பியா? அதை கெடுத்து மட்டும் விட்டுறாதீங்க. போன அடிக்காதீங்க, வச்சிருங்க. நல்லா இருங்க, எங்களை விட்டுருங்க. ஏய் ரேணுகா, ஏய், நான் தடுக்க நினைக்கலடி. ஏதாச்சும் வேணுமான்னு தான் கேட்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. எல்லாரும் தான் சாப்பிட்டீங்களா? ஏய், நீ சாப்பிட்டியா? என்ன வேணும்? என்ன கேட்டியா? மறுக்க கேளுங்க. சாப்பிட்டியா கேட்டியா? ஐயோ பாவி மனுஷா. பாவி மனுஷா. 15 வருஷமையா? 15 வருஷத்துல இப்பதான் முதல் தடவையா சாப்பிட்டியான்னு கேக்குறேன். அக்கா, இவரு ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம் அக்கா. வாங்க அக்கா, வாங்க வாங்க அக்கா, வாங்க. உனக்கு உன் தம்பிக்கெல்லாம் நாங்க வீட்டை விட்டு தூர கண்காணாம போனதான் எங்க அருமை தெரியும்ல. செத்து போனாதான் அருமை புரியுங்கிறது நெசமா தான் போல இருக்கு. அந்த மாதிரி கிடைக்கல இந்த கதை. அப்ப இப்ப அது கேட்டியலே, சந்தோஷம். விட்டுருங்க சாமி, விட்டுருங்க. உங்க தயவு தாட்சணியம் எதுவும் தேவையில்லை. நாங்க எங்களை பாத்துக்கிறோம். பால்வச்சாவோ நாங்களே பாத்துக்கிறோம். இங்க இருங்க, அந்த பிள்ளைகளை போட்டு படுத்தாதீங்க, சரியா? சோத்த கீத்த போடுங்க. எல்லாம் நீங்க பெத்த பிள்ளைங்க தான். எங்க பேரை சொல்லி அதுகளை கொடுமைப்படுத்திடாம நல்லா பாத்துக்கங்க. பழச்சு கிடக்கட்டும். ஹலோ ஹலோ ஹலோ. டேய், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சாப்பிட்டேன் பெரியப்பா. சரி. என்னக்கா, என்னாச்சு? அக்கா, சாப்பிட்டியான்னு கேட்க வேண்டிய அந்த மனுஷன் போன போட்டு இந்த நேரம் இப்ப சாப்பிட்டு
தானே கேக்குறேன். நம்ம எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சுட்டு எல்லாம் பணமா அலையிறோம். இப்ப வந்து தோண்டி எடுத்து நட்டமே நிக்க வச்சு சாப்பிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. எல்லாம் என்ன செய்ய? என்ன மட்டும் வருது எனக்கு. ரேணுகா, நீங்க கிளம்புங்க. தர்ஷினி விஷயத்த நான் பாத்துக்கிறேன்க்கா. இது பாரு ரேணுகா, நீ கிளம்புமா. நீ போய் பிள்ளைங்களை பாத்துக்க ரேணுகா. ஜனனி சக்தி கூட இருக்கட்டும், தர்ஷினி கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் தர்ஷினியை கூட்டிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. அக்கா புரிஞ்சுக்கிறேங்க அக்கா. பிள்ளை அங்க இருக்காளே, நான் சங்கடப்பட்டு பேசல. நம்மளையெல்லாம் கட்டிட்டவங்களுக்கு இப்பதான் அறிவு வந்திருக்கு. காலஞ்சிட்டு வந்திருக்கு. கடுப்பா, வேற ஒண்ணும் இல்லக்கா. ரேணுகா, இதை பாரு, புரிஞ்சுக்கோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேணுகா. மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. கல்ல கட்டி வச்ச மாதிரி ஒரு மாதிரி கணக்குது. இங்க சக்தி இப்படி அடிபட்டு கிடக்குறான். வீட்டுல நம்ம பிள்ளைங்க எல்லாம் தனியா இருக்காங்க. என்னோட பிள்ளை காணோன்னு தேடணுங்கிறதுக்காக நான் உங்க எல்லாரையும் சிரமப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. அக்கா, இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் தர்ஷினியை தேடுறோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏய், எப்படி ஜனனி? எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு ஜனனி. அக்கா, அதை நீங்களே ஏற்படுத்திக்கிறது. தர்ஷினியை நீங்க பெற்றிருந்தாலும் அவ எங்க எல்லாருக்கும் குழந்தைதான். இதுல இருந்து நாங்க விலக மாட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் போறோம். எப்படி ஜனனி? சக்தி இப்படி ஒரு நிலைமையில கிடக்கும் போது நீ எப்படி ஜனனி வருவ? நான் சக்தியை பாத்துக்கிறதுக்கு ஆதிரியை வர சொல்லியிருக்கேன். அவ இருந்து பாத்துப்பா. நாம அவகிட்ட விட்டுட்டு கிளம்புவோம். இதுல எந்த மாற்றமும் இல்லக்கா. நம்ம கிளம்பலாம்க்கா. இது வரைக்கும் சேர்ந்து தானே வந்திருக்கோம். இனியும் சேர்ந்தே போவோம். நம்ம பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம்க்கா. ப்ளீஸ், நீங்க தனியா போக வேண்டாம். புள்ளக்கா, நம்ம புள்ளக்கா. அது இல்லாம எப்படி வீட்டுக்கு போவோம்? என்ன வீட்ல போய் நிம்மதியா இருந்துருவோமா? என்னக்கா? விடுங்க, எனக்கெல்லாம் அழுகிய வரல. இப்பதான் நெஞ்சு அடங்கி. இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இங்க சொல்ற எல்லா இடத்துலயும் நானும் ஆளுகளை விட்டு தேடிட்டேன். எங்கேயும் காணோம். எது கேரளா பாடுறா? சரி, பார்க்க சொல்லு.